யாருமே எதிர்பார்க்காத வகையில இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு விராட் கோலி. இந்தியா T20 வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா, இல்ல விராட் கோலி T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதானே தெரியல. எனிவே T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல விராட் கோலி விளையாண்ட கடைசி போட்டியில விராட் கோலியோட நாக் பயங்கரமா இருந்திருக்கு. ஒரு ICC டிராஃபியோட விடைபெற்று இருக்காரு. என்ன நடந்திருக்கு, விராட் கோலி என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பத்திலாம் டீடைல்டா பார்க்கலாம். இன்னைக்கு 2024 T20 உலகக்கோப்பை தொடரோட மாபெரும் இறுதிப் போட்டி இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் செஞ்சாங்க இந்திய அணி. மொத்தமா 176 ரன்கள் எடுத்தாங்க, 7 விக்கெட் இழப்புக்கு. அதற்கு முக்கிய காரணம் மாற்றமே இல்ல, தி கிங் விராட் கோலி. ஏன்னா இந்திய அணி அடுத்தடுத்து விக்கெட் இழந்தாங்க ஆரம்ப கட்டத்திலேயே. ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ்னு வந்த வேகத்துல நடைய கட்ட விராட் கோலி தான் அக்சர் பட்டேலோட சிறப்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. ரெண்டு பேருமே அபாரமா விளையாடி இந்திய அணியை மீட்டெடுத்தாங்க. விராட் கோலி மொத்தமா 59 பந்துகளை 76 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 6 பவுண்டரி மிலாசி இருந்தாரு. அக்சர் பட்டேல் அவரோட பங்குக்கு 31 பந்துகளை 47 ரன்கள் எடுத்திருந்தாரு. கடைசியா சிவம் டுபே 16 பந்துகளை 27 ரன்கள் எடுத்திருந்தாரு. 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு சவுத் ஆப்பிரிக்கா அணி ஆரம்பத்திலே தடுமாறினாங்க. அடுத்தடுத்து விக்கெட் இருந்தாங்க. இருந்தாலும் டிகாக் ஸ்டெப்ஸ் சிறப்பா விளையாண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேட்சை கொண்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருமே விக்கெட் பறி கொடுக்க ஹென்ரிச் கிளாசன் அடேங்க அப்பா சாவு பயத்தை காமிச்சாரு இந்திய அணிக்கு. வெறும் 23 பந்துகள் அரிசிதம் கடந்தாரு. ஆல்மோஸ்ட் மேட்சை சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் கொண்டு போயிட்டாரு. சவுத் ஆப்பிரிக்கா வெற்றிக்கு 24 பந்துகளை 26 ரன்கள் தான் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் சிங்கிள் ரோட்டேட் பண்ணியிருந்தா கூட சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட சிச்சுவேஷன்ல கம்பேக் கொடுத்தாங்க இந்திய அணி. கிளாசன் விக்கெட்டை எடுத்தாங்க. 27 பந்துகளை 52 ரன்கள் எடுத்து வெளியேறினாரு. கடைசி வரைக்கும் போராடின டேவிட் மில்லர் 17 பந்துகளை 21 ரன்கள் எடுத்து வெளியேற சவுத் ஆப்பிரிக்கா அணி போராடியுமே 20 ஓவர்கள்ல 169 ரன்கள் தான் எடுக்க முடிஞ்சது, 8 விக்கெட் இழப்புக்கு. இதனால மாபெரும் இறுதிப் போட்டியில இந்திய அணி 7 விக்கெட் தேசத்தில் அபார வெற்றியை பதிவு பண்ணி 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பை தொடரை கைப்பற்றி இருக்காங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி பல ஆண்டு காலமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ICC டிராஃபியை வின் பண்ண வெற்றிகரமா வாங்கி முடிச்சிருக்காங்க. இந்த வெற்றிக்கு பிறகு பேசும்போது தான் விராட் கோலி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இதுதான் என்னோட கடைசி T20 வேர்ல்டு கப்பா இருக்கும். இதுதான் என்னோட T20 வேர்ல்டு கப்ல கடைசி மேட்ச். இந்த T20 வேர்ல்டு கப் நாங்க அடையணும்னு நினைச்சோம். ஒரு நாள் நம்மளால ரன் அடிக்கவே முடியலையே அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மேட்ச் அமையும். கடவுள் எப்பவுமே அற்புதமானவர், இப்ப இல்லனா எப்பவுமே இல்லை அப்படின்ற நிலையில சிறப்பான செயல்பாடு வெளிப்பட்டது. இதுதான் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல இந்திய அணிக்காக என்னோட கடைசி போட்டி. இதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படிங்கறத நினைச்சேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாரு. அப்ப அர்சா போக்ல விராட் கோலி என்ன கேட்டாரு அப்படின்னா, நீங்க மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டு இருக்கீங்க, இது உண்மையிலே T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல உங்களோட கடைசி போட்டியா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு விராட் கோலி என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆமா இதுதான் T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல என்னோட கடைசி போட்டி. இது யாருக்குமே தெரியாத ரகசியம் தான். ஒருவேளை இந்த மேட்ச்ல தோத்துருந்தோம் அப்படின்னா இதை அறிவிக்காமலாம் போயிருக்கவே மாட்டேன். இது அடுத்த தலைமுறைக்கான நேரம். அவங்க கண்டிப்பா T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல பல அற்புதங்களை செய்வாங்க. இதை நம்ம IPL தொடர்ல அதிகமா பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி விராட் கோலி ஃபினாலி பயங்கரமான ஒரு நியூஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. சரி, ஓகே, நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. T20 ஃபார்மட் கிரிக்கெட்ல விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிருக்காரு. அதுவும் ICC டிராஃபியை கையில ஏந்திட்டு அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தின உங்களோட கருத்துக்களை